நாளையிலேருந்து தொகுதி மக்களை வீடு வாரியாக ஒன்றிய வாரியாக நாங்கள் சந்திக்கலாம்னு இருக்கோம். அதுக்கான ஆரம்பம் தான் இது. நம்பிக்கை வாக்கெடுப்பு கலந்துக்காது எனக்கு கஷ்டம்தான். ஆனால் தமிழை வெற்றிக்கிறதுக்கு தடை ஒன்றும் புதுசு கிடையாது. ஆரம்பத்துலேருந்தே பார்த்துருக்கீங்க, எங்கள் தளபதிக்கே வந்து தடை வச்ச இதுதான் இது. ஆனால் என் நம்பிக்கை வாக்கெடுப்பு நான் கலந்து காட்டினாலும் என்னோட வெற்றியை அங்கே நான் பதிவு பண்ணியாச்சு. அதான் உச்சநீதிமன்றம் சொல்லிச்சாரு கொடூரமானதுங்க. அது நம்ம என்ன சொல்றது? ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு தோல்வி ஜீர்ணிக்க முடியாம பண்ற ஒரு சில விஷயங்கள் அவருக்கு இருக்கிறதானே, எல்லாருக்கும் இருக்கிறதானே. எதா இருந்தாலும் நாங்கள் சட்டப்படி பார்த்துக்குவோம். எல்லாத்தையும் ரெடியாங்க. எங்க தலைமை எங்களுக்கு இருக்கு, எங்க தளபதி அவர் இருக்காரு. அது இருக்க வரைக்கும் எத்தனை தடைகள் வந்தாலும் நான் சந்திக்க முடியாது. நான் மக்களுக்கு என்ன தனிப்பட்ட மூலியமா என்ன வாக்குறுதிகள் கொடுத்தனோ அது அனைத்தையுமே கண்டிப்பா படிப்படியா செய்ய வேண்டியது என் கடமை. எல்லாத்தையுமே எங்க தளபதி அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாச்சு. படிப்படி எங்க தளபதி அவர்கள் சொன்னார், எங்களுக்கு ஒரு அவகாசம் கொடுங்க, அனைத்தையுமே மக்களுக்கான செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செய்வோம்னு. அதே தான் நானும் சொல்றேன், அவர் வழியை தான் நானும் சொல்றேன். திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்க மக்களுக்கு அனைத்தையும் கொண்டு வந்து, நான் கொடுத்த வாக்குறுதி அனைத்தையும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது மட்டும் தான் என்னோட கடமை. ஒரு வாக்கு வந்து 1 கோடி வாக்குக்கு சமம். அது வந்து ஒரு வாக்கு எல்லாருமே சொல்றாங்க. ஆனா ஒரு வாக்கு அந்த இடத்துல இருந்து ஒரு வேட்பாளரா இருந்து ஃபீல் பண்ணி பாத்தீங்கன்னா அது வேற மாதிரியான ஒரு சுகம். அந்த சுகம் யாருக்குமே கிடைக்காது. 50 வருஷம் கழிச்சு அதுவும் என்னோட திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி மக்களால் எனக்கு கிடைச்சதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய இளைஞர்கள் நிறைஞ்ச சட்டசபை இது, புதியவர்கள் நான சட்டசபை இது. எங்க தளபதி அவர்கள மக்களோட பிரதிநிதியா அங்க பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நிறைய சீனியர்கள் இருந்தாங்க, அவர் நிறைய அறிவுரைகள் வழங்கினாங்க. அனைத்தையுமே சொல்றேன், இந்த தமிழக வெற்றி கழகத்தோட சட்டசபை வந்து சிறப்பா இருந்துச்சு. நான் வந்து எந்த ஒரு பொறுப்பை எதிர்பார்த்து நாங்க வந்து சேரல. எனக்கு தளபதியா ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. தளபதி எந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தாலும் அது கடமையும் செய்யறது எனக்கு. மக்கள் மாற்ற வேணும்னு நினைச்சிருக்காங்க. அதுக்கான பிரதிபலியம் தான் இந்த திருப்பத்தூர் சட்டமன்ற வெற்றி. ஏன்னா 20 வருஷத்துல இருக்கவங்க யாரை எப்படி நீங்க ஜெயிக்க போறீங்க, ஜெயிக்க முடியுமான்னு இங்க இருக்க பத்திரிகையாளரே நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு தெரியுமா மாற்றம் என்னங்கிறது. அதான் பதில். அந்த விமர்சனத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து வருங்காலம் நீங்களே பாப்பீங்க. இவர் யாரா இந்த ஊரை விட்டே போக மாட்டேங்கிறாருங்கிற கேட்கிற அளவுக்கு நாங்க நடந்துக்கிறோம். அதுக்கான திட்டங்கள் நிறைய இருக்கு. இந்த தலைமையில போய் பேசிட்டு படிப்படியா மக்களுக்கு முதல்ல வந்து குடிநீர் இல்லைங்கிறாங்க, அதுக்கான கவனத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கேன். வர ஒரு உள்ளாட்சி தேர்தலா இருக்கு, நிறைய அதுக்கான திட்டங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து மக்கள்ல சேர்ப்போம். முக்கியமா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கான திட்டங்களை கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு தொழிற்சாலையை கொண்டு வந்து சேர்க்கறது தான் என்னோட வேலை. இங்க இருக்க இளைஞர்கள் இனிமே வெளிநாட்டுல போய் வேலை பார்க்க வேண்டாம். இங்க இருக்க இளைஞர்கள் ஏன் திருப்பதி சட்டமன்ற தொகுதி மக்கள் என் கூடவே இருந்து இங்க இருந்து நம்ம தொகுதியை மேலும் மேலும் உயர்த்துறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பா பண்ணணும். அதான் முன்னாடியே சொன்னேன், தலைமை எந்த பதவி கொடுத்தாலும் நாங்கள் சேர்த்து செய்யறது கிடையாது. மக்களோட எதிர்பார்ப்பு கண்டிப்பா பூர்த்தி செய்யப்படும். The Chennai Silks in Mega Summer Sale.